ஹல்லேலூயா. இந்த நாளில் அவரோடு சேர்ந்து உங்கள் தேவனை மகிமைப்படுத்தும்படியாக தேவன் எனக்கு கொடுத்த நல்ல வேலைக்காக அப்பாவு நன்றி செலுத்துகிறேன். ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். ஆமென். பக்கத்தில் பார்த்து சொல்லுங்களேன், கர்த்தர் நல்லவர். நல்ல சத்தமாக சொல்லுங்களேன், கர்த்தர் நல்லவர். ஆமென். ஹல்லேலூயா. அவரால் கூடாத காரியமும் ஆகாத காரியம் ஒன்றுமில்லை. ஆமென். ஹல்லேலூயா. அவர் எல்லாவற்றையும் நமக்காக செய்து முடிக்கிற தேவனாக இருக்கிறார். ஆமென். எத்தனை பேர் விசுவாசிக்கிறார்கள்? நமக்காக அவர் யாவையும் செய்து முடிக்கிறார். ஹல்லேலூயா. நமக்காக அற்புதங்களை செய்கிறவர் அவர். நமக்காக அதிசயங்களை செய்கிற தேவன் அவர். நமக்காக பெரிய காரியங்களை செய்கிற தேவன் அவர். ஹல்லேலூயா. ஆமென். மனுஷன் சில வேளையில் உனக்கு ஆசீர்வாதம் வேணான்னு சொல்லிட்டு மனுஷன் டோரை அடைக்கும் போது, மனுஷன் சில வேளை உங்கள்கிட்ட வந்து சொல்லலாம், சத்ரு சொல்லலாம் உன் வாழ்க்கை முடிஞ்சிச்சுன்னு சொல்லும்போது, சத்ரு சில வேளையில் சொல்லலாம் உனக்கான ஆசீர்வாதம் முடிஞ்சிச்சு, அவ்வளவுதான் உன் வாழ்க்கை முடிஞ்சிச்சுன்னு சொல்லும்போது, நீங்கள் சில வேளை சோர்ந்து உடைந்து போய் எனக்காக வாழ்க்கை முடிஞ்சிச்சுன்னு சொல்லும்போது ஆவியான இந்த காலைப்பட சொல்ல, உனக்காக நான் நிற்கிறேன். நல்ல கரங்களை தட்டி ஹல்லேலூயா. உனக்காக நான் நிற்கிறேன். உன் பட்சத்திலே உனக்காக நின்று உனக்காக யுத்தம் செய்கிற தேவன். மனுஷன் சில வேளை உன்னை மறந்து போகலாம், ஆனால் உனக்காக வழக்காடுகிற ஒரே தேவன் என்று சொன்னார், அது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. ஹல்லேலூயா. 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 அவரால் கூடாத காரியம் ஆகாத காரியம் ஒன்றுமே இல்லை. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. சத்ரு அன்னைக்கு நம்ம ஓட ஓட விரட்டி அடிக்க போகிறோம். ஆமென். ஹல்லேலூயா. சாத்தானுடைய வல்லமைகள் எல்லாம் இன்னைக்கு செயலிழந்து போகணும். ஆமென். ஹல்லேலூயா. சில இடங்களில் சத்ரு வல்லமையாக எழுப்பி நிற்கும்போது நமக்கு சில நேரத்தில் பயந்து போகிறோம். ஐயோ, சாத்தான் வந்து என்னை அடிக்கிறான், சாத்தான் வந்து என்ன அமிழ்த்தி கொண்டே இருக்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு ஆவியான சொல்ல விழுங்குற, சாத்தானுடைய பலத்தை பார்க்காத நான் எவ்வளோ பெரியவர் என்பதை பாரு. ஹல்லேலூயா. சாத்தானுடைய சக்தியை பார்த்து நீ சோர்ந்து போகாது. அதை காட்டிலும் சத்ருவை ஜெயம் எடுத்த தேவனை நீங்களும் நானும் ஆராதித்து கொண்டிருக்கிறோம். ஹல்லேலூயா. ஓ கண்ணினீர், ஓ வேதனைகள், ஓ கஷ்டங்கள் எல்லாவற்றையும் அவர் மாற்றுவார். ஹல்லேலூயா. பக்கத்தில் பார்த்து சொல்லுங்களேன், உங்களுக்கு ஏசப்பா கூட உண்டு, உங்கள் வாழ்க்கையில் அவர் கூட உண்டு. ஹல்லேலூயா. கண்ணீரை காண்கிறார், கதறலை கேட்கிறார். உன் கண்ணீரை காண்கிறார், கதறலை கேட்கிறார். வேதனை அறிகிறார், உங்க வேதனை அறிகிறார். விடுதலை தரு. இன்னைக்கே உங்களுக்கு விடுதலை. ஆமே, உனக்கு விடுதலை. ஒரு முறையோடு கண்ணி நீரை காண்கிறவர், கண்ணு நீரை காண்கிறார், கதறலை கேட்கிறார். என் கண்ணு நீரை காண்கிறார், கதறலை கேட்கிறார். வேதனை அறிகிறார், உன் வேதனை அறிகிறார். விடுதலை தருகிறார். உனக்கென்று இயேசு விடுதலை தருகிறார். ஒன்று சேர்ந்து நாம் துதிப்போம் சாத்தானை மீது. நல்ல கரங்களை தட்டி இன்னைக்கே சுகந்தரிக்கிறப்ப விசுவாசத்தோட கரங்களை தட்டி, ஒன்று சேர்ந்து நாம் துதிப்போம் சாத்தானை மீதிப்போம் தேசத்தை சுதந்தர். நல்ல கரங்களை தட்டு சபை. ஒன்று சேர்ந்து நாம் துதிப்போம் சாத்தானை மீதிப்போம் தேசத்தை. சத்ருவின் வல்லமைகள் அழிக்கப்படட்டும் இயேசுவின் நாமத்திலே. ஒன்று சேர்ந்து நாம் துதிப்போம் சாத்தான். வாழ்க்கையிலே போராடி கொண்டிருக்கிற சாத்தானின் வல்லமைகள் இயேசு என்னும் வல்லமைகளின் நாமத்தினால் இன்றே ஒன்று சேர்ந்து நாம் ரகமா ஷகலா தாராவோ. தேவ மகிமை உன் குடும்பத்தின் மேல இறங்கட்டும். ரீமாலாதாரே. ஒன்று சேர்ந்து நாம் துதிப்போம் சாத்தானை மீதிப்போம் தேசத்தை சு. நல்ல விசுவாசத்தோடு இயேசு பார்த்து, ஒன்று சேர்ந்து நாம் துதிப்போம் சாத்தான். க்ளோரி க்ளோரி க்ளோரி. தேவ மகிமை இறங்கட்டும். அப்பா, ஒவ்வொரு மேலும் ஆராதிக்கிற ஒவ்வொரு பிள்ளைகள் மேலும் தேவ அபிஷேகம் இறங்கட்டும் ஆண்டவரே. தேவ வல்லமை இறங்கட்டும் சுவாமி ஆண்டவரே. ஆவியானுடைய கரம் பிள்ளைகளுடைய குடும்பத்தின் மேல இறங்கட்டும் ஆண்டவரே.
அபிஷேகம் குடும்பத்தின் மேல இறங்கட்டும் ஆண்டவரே. பிள்ளையுடைய வாழ்க்கையில போராடி கொண்டிருக்கிறார் எல்லா அந்தகாரத்தின் கிரியைகளையும், எல்லா சாத்தானுடைய வல்லமைகளும், எல்லா போராட்டங்களும் இயேசு எனும் ஜெயமுள்ள நாமத்தை சொல்லி இப்போது பிள்ளையுடைய குடும்பத்தை விட்டு, இப்போது பிள்ளையுடைய வாழ்க்கையை விட்டு, இப்போது தனிப்பட்ட வாழ்க்கையை விட்டு, உன்னுடைய சகோதரனுடைய வாழ்க்கையை விட்டு, என்னுடைய சகோதரனுடைய வாழ்க்கையை விட்டு இயேசு என்னும் உயர்ந்த நாமத்தை சொல்லி இப்போதே அப்புறப்படுத்துகிறேன். இயேசுவின் வல்லமை, இயேசுவின் வல்லமை, இயேசுவின் வல்லமை ஒவ்வொரு குடும்பத்தின் மேலும் இறங்கட்டும். இப்போது ஒவ்வொரு மேலும் இறங்கட்டும். வியாதிகள் மறையட்டும், கட்டுகள் மறையட்டும், தரித்திரங்கள் மாறட்டும். சாத்தானின் எல்லா தந்திரங்கள் கோட்டைகளும் இயேசுவின் நாமத்தினால இப்போதே நிர்மூலமாகட்டும். சகோதரி ஆராதித்து நல்ல சாத்தானுடைய வல்லமைகள் அழிக்கப்படட்டுமே. நீ ஆராதிக்க ஆராதிக்க உன் குடும்பத்திலே போராடுகிற பொல்லாத ஆவிகள் அழிக்கப்படுகிறது. நீ தேவனை மகிமைப்படுத்த மகிமைப்படுத்துகிற அந்தகார கோட்டைகள் நிர்மூலமாவதை உன்னால் பார்க்க முடியும். நீ மகிமைப்படுத்த மகிமைப்படுத்த முடியாது என்று சொன்ன காரியங்கள் இன்றைக்கு இப்போதே தேவன் திறந்து கொண்டிருக்கிறார். இன்றைக்கு தேவன் ரிலீஸ் பண்ணி கொண்டிருக்கிறார். இன்றைக்கு தேவன் குடும்பத்திலே கட்டளையிட்டுக் கொண்டிருக்கிறார். பெற்றுக்கொள்ள இயேசுவின் நாமத்தினாலே தடைப்படுத்தி வைத்திருக்கிற சாத்தானின் எல்லா தடைக்கற்களும் ஆவியானவர் இந்த காலை பொழுதுல இப்போதே நிர்மூலமாக்குகிறார். ஜீசஸ் 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 தேவ வல்லமை இறங்கட்டும், இறங்கட்டும், இறங்கட்டும். இன்னைக்கு ஒருவர் கூட இந்த இடத்தை விட்டு சும்மா போவதில்லை. Glory, 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 glory. நம்முடைய வல்லமை இறங்கட்டும் அப்பா, இறங்கட்டும் அப்பா, இறங்கட்டும் அப்பா, இறங்கட்டும் அப்பா, இறங்கட்டும் அப்பா. வியாதிகள் மறையட்டும் அப்பா. தீராத வியாதிகள் இயேசுவின் நாமத்தினால இப்போதே நீங்கி போகட்டும் ஆண்டவரே. தீராத பிரச்சனைகள், அநேக நாளாய் வடிக்கிற கண்ணீர்கள், அநேக நாளாய் உம்மை நோக்கி பார்க்கிற காரியங்கள் இப்போதே சர்வ வல்லமையின் நாமத்தினால, இயேசுவின் நாமத்தினால பெற்றுக் கொள்வார்களாக. ரத்தம் ஜெயம். இயேசுவின் ரத்தத்தை தெளிக்கிற, இயேசுவின் ரத்தத்தை தெளிக்கிற, இயேசுவின் ரத்தத்தை தெளிக்கிற, இயேசுவின் ரத்தத்தை தெளிக்கிற. சகோதரியே, நீ நினைக்கலாம் இது உன்னால முடியாது என்று சொல்லி ஆவியானவர் சொல்கிறார். என்னால கூடாத காரியம், என்னால முடியாத காரியம், தேவனால் கூடாத காரியம் ஒன்றுமில்லை. Glory, glory. நன்றி அப்பா, உமக்கே நன்றி இயேசுவே, உமக்கே நன்றி அப்பா, உமக்கே நன்றி ஆண்டவரே. எங்களை கைவிடாத தேசமே, நீர் இந்த இடத்துல அசைவாடி கொண்டிருக்கிறபடியால நன்றி அப்பா. உம்முடைய வல்லமை வெளிப்பட்டு கொண்டிருக்கிறபடியால நன்றி ஆண்டவரே. அநேகர் தேவன் தொட்டு கொண்டிருக்கிறபடியால நன்றி அப்பா. சத்துரு சில வேளை பிள்ளையுடைய வழியை அடைத்து வந்திருக்கலாம். தேவரீர் இப்போது அந்த அடைப்புகள் எல்லாம் உடைக்கப்பட்டு கொண்டிருக்கிறபடியால எதிர்காலத்தை குறித்தான பயங்கள், பிள்ளைகளை குறித்தான பயங்கள், பொருளாதார ரீதியை குறித்தான பயங்கள் இப்போதே தேவன் மாற்றிக் கொண்டிருக்கிறபடியால ராமா காராபா ஷாகாரா. ஓ ரத்தம் செய், ரத்தம் செய், ரத்தம் செய் ஆண்டவரே, ரத்தம் செய். ஒவ்வொருவரும் நிரப்பிக் கொண்டிருக்கிறபடியால் நன்றி, நன்றி அப்பா, நன்றி இயேசுவே, நன்றி அப்பா, நன்றி அப்பா, நன்றி அப்பா, நன்றி இயேசுவே, நன்றி இயேசுவே, நன்றி அப்பா, நன்றி அப்பா. எங்களை தாழ்த்துகிறோம் இயேசுவே. நாங்கள் என்று சொந்த ஒல்லுமில்லை தகப்பனே, நீங்க தான் எல்லாம் ராஜா. உன் நாம மகிமைப்படணும் தகப்பனே. நீர் எங்களோடு பேசணும் அப்பா, நீர் எங்களோடு பேசணும் அப்பா. நம் பலகீனமானவன் அடியனை மறைத்து நீங்க வெளிப்படணும் ஆண்டவரே. இன்றைக்கு வந்த பிள்ளைகள் ஒருவர் கூட சும்மா போய்விடக்கூடாது தகப்பனே. தேவ ஆவியான நிரப்பி அனுப்புங்க அப்பா, நிரப்பி அனுப்புங்க அப்பா, நிரப்பி அனுப்புங்க அப்பா. ஜீசஸ், ஜீசஸ் ஆண்டவர், ஜீசஸ், ஜீசஸ் அப்பா. இந்த கரத்தண்டையில் தருகிறேன் அப்பா. தாழ்த்துகிறோம், அர்ப்பணிக்கிறோம்.
இயேசு கிறிஸ்து வழியாக வேண்டும் ஜெபங்கள் நல்ல பிதாவே. ஆமென் ஆமென். உட்காருங்க. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். வேதத்தை எடுத்துக்கொள்ளலாம். யோவான் எழுதின சுவிசேஷம் 10ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம் படிங்களே. 10ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம். ஆமென். நானே நல்ல மேய்ப்பன். நல்ல மேய்ப்பன் ஆடுகளுக்காக எதை கொடுக்கிறாரா? ஜீவனை கொடுத்திருக்கிறார். ஹல்லேலூயா. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அவருடைய ஜீவனை கொடுத்து என்ன செய்திருக்கிறார்? நம்மை மீட்டெடுத்திருக்கிறார். ஹல்லேலூயா. ஏதோ ஒன்று நம்ம இன்னைக்கு பிள்ளைகள் நம்ம ஒரு விலை கொடுத்து விலை உயர்ந்த ஒரு பொருள் வாங்குறோம்னா நம்ம பிள்ளைகிட்ட சொல்றது உண்டு, இதை என்ன வச்சுக்கோ, பத்திரமா பார்த்துக்கோ. ஆமென். இன்னைக்கு ஜுவல்ஸ் எல்லாம் போட்டு விடுறோம் பிள்ளைக்கு, இல்லை வேற ஒரு காரியங்கள் ஏதாவது ஒரு பொருள் வாங்கி கொடுக்குறோம், ஸ்கூலுக்கு ஏதாவது வாங்கி கொடுக்குறோம், விலை உயர்ந்த பொருள் நம்ம போடும்போதே கொடுக்கும்போது சொல்கிறோம், என்ன சொல்கிறோம்? நம்ம பத்திரமா இதை பார்த்துக்கோ, ஏன்னா இது நான் விலை கொடுத்து வாங்கி இருக்கிறேன். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொல்கிறார், ஆடுகளுக்காக நல்ல மேய்ப்பன் ஜீவனை கொடுக்கிறாராம். ஹல்லேலூயா. இன்னைக்கு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நமக்காக ஜீவனை கொடுத்து நம்மை மீட்டெடுத்திருக்கிறார். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. அவருடைய அன்பு பெருசு. ஹல்லேலூயா. வசனம் சொல்லுகிறது, நாம் அவர் மீது வைத்த அன்பினால் அல்ல, நாம் அவர் மீது வைத்தினால் அன்பினால் அல்ல, அவர் நம் மீது வைத்த அன்பினாலே தம்முடைய குமாரனை இந்த உலகத்திலே அனுப்பினார். ஹல்லேலூயா. அவர் என் மேல வச்ச அன்பு பெருசு. ஹல்லேலூயா. இன்னைக்கு நம்ம எப்படி ஏசப்பாட்ட அண்டையில இருக்கிறோம் என்பதை இந்த ஒரு நேரம், இந்த நேரத்தில் காலை பொழுது சிந்தித்து பார்க்க வேணும். ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. அவர் என் மேல வச்ச அன்பு பெருசு. ஹல்லேலூயா. பக்கத்துல பார்த்து கேட்கலங்களேன், ஏசப்பா மேல எவ்வளவு அன்பு வச்சிருக்கீங்க. ஆமென். ஹல்லேலூயா. நீ சங்கீத பகுதி வாசிக்கும் போது நம்ம சொன்னோம், ஒரு தேவைகளுக்காக ஆலயத்திலே வந்து நம்ம உட்கார்ந்து இருக்கிறோமா, இல்லை ஏசப்பா மேல அன்பால வந்து உட்கார்ந்து இருக்கிறோமா? ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. எபினேசரே ஆராதனை, என் துணையாளரே ஆராதனை. எபினேசரே ஆராதனை, என் துணையாளரே ஆராதனை. மறப்பேனோ உமது அன்பை, நான் மறப்பேனோ உமது அன்பை. மண்டி இடுவே உம் பாதத்திலே, மண்டி இடுவே உம் பாதத்திலே. எபினேசரே ஆராதனை, என் துணையாளரே ஆராதனை. எபினேசரே ஆராதனை, என் துணையாளரே ஹல்லேலூயா. நல்ல சத்தமா சொல்ற ஹல்லேலூயா. அவர் என் மேல வச்ச அன்பு பெருசு. ஹல்லேலூயா. இப்ப ஆண்டவர் சொல்லுகிறார், நான் இன்னைக்கு உங்களோட பேச வருகிற காரியம், ஆண்டவர் நமக்கு நல்ல மேய்ப்பனாக இருக்கிறார். ஆமென். மேய்ப்பன் தன் ஆடுகளுக்காக ஜீவனை கொடுக்கிறார். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நமக்காக ஜீவனை கொடுத்திருக்கிறார். ஹல்லேலூயா. அப்போ ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நமக்கு நல்ல மேய்ப்பனா இருக்கையில நாம் அவர்களுக்கு அவருடைய மந்தையில் இருக்கிற நல்ல ஆடுகளாக இருக்க வேண்டும். ஹல்லேலூயா சொல்லுங்களேன். ஹல்லேலூயா. நாம் அவருடைய மந்தையில இருந்தோமானா நமக்கு என்ன கிடைக்கும்? அவருடைய மந்தையில நம்ம இருக்கணும்னா என்ன செய்யணும்? இந்த பகுதியிலிருந்து ஒரு சில வசனங்களை மாத்திரம் நான் உங்களோடு பேசி முடிக்கலாம் என்று நினைக்கிறேன். வாசிக்கலாம். நீங்கள் அவருடைய மந்தையில இருந்தீர்கள் என்று சொன்னால் 12ஆம் வசனம் படிங்களேன். 10-12 படிங்களேன். கூலியால் ஓநாய் வருகிறதை கண்டு ஆடுகளை விட்டு என்ன செய்கிறானா? ஓடி போகிறான். அப்பொழுது ஓநாய் ஆடுகளை பீறி அவைகளை சிதறடிக்கும். ஹல்லேலூயா சொல்லுங்களேன். ஹல்லேலூயா. இப்போ கூலியால் ஆடை மேய்த்து கொண்டிருந்தான்னு சொன்னா
ஓநாய் வருகிறதை பார்த்து அவன் என்ன செய்வானா? ஓடி போவான். இப்போ நல்ல மேய்ப்பன் என்ன செய்கிறானா? ஓடி போகிறவர் அல்ல, நல்ல மேய்ப்பன் ஆடுகளுக்காக ஜீவனை கொடுக்கிறவர். ஹல்லேலூயா. நல்ல மேய்ப்பன் ஓநாய் வருவதை பார்த்து அவர் ஓடி போவது இல்லை. நல்ல மேய்ப்பன் எதிர்க்க வரும்போது உங்களை விட்டு விடுவர் அல்ல. நல்ல மேய்ப்பன் எதிரி எவ்வளவு பெருசா இருந்தாலும் உங்களை தனியாய் விட்டு விடுகிறவர் அல்ல. நல்ல மேய்ப்பன் உங்களுக்காக ஜீவனை கொடுக்கிறவர். ஹல்லேலூயா. நல்ல மேய்ப்பன் உங்களுக்காக ஜீவனை கொடுத்து உங்களை மீட்கிறவர். ஹல்லேலூயா. ஆனா இன்னைக்கு நமக்கு சில நேரத்திலே பிரச்சனைகள் வரும்போது நம்ம சில நேரத்தில் அநேகரை நம்புறோம். என் வாழ்க்கையில இவர் என் வாழ்க்கையில கூட இருப்பா, என் வாழ்க்கையில இவர் என் வாழ்க்கை பயணத்துல என்னோடு இருந்து வருவார். சில நேரத்தில் நம்ம சொல்லுவோம், உன்னைத்தான் நான் நம்பி இருந்தேன், என்னை விட்டுட்டு போயிட்டே. ஆமாம், சொல்றது உண்டா? உன்னைத்தான் நான் வாழ்க்கையில நம்பி இருந்தேன், என்னை பாதியில நீ விட்டுட்டு போயிட்ட. நான் இந்த காலைப்படுதல் உங்களோடு சொல்றேன், நீ நம்பி இருக்கிறவ சில வேளை உன்னை பாதியில விடலாம், ஆனா ஒருவரை நம்ப அவர் உன்னை விட மாட்டார். நல்ல கரங்களை தட்டி ஹல்லேலூயா. அவர் உன்னை விட மாட்டார். ஓநாய் வந்தாலும், உனக்கு சத்ருவினால் எதிரி வந்தாலும், எதிரி என்ன பெரிய ஆயுதத்தோடு உன்னை அட்டாக் பண்ண வந்தாலும் அவர் உன்னை விட்டு விட மாட்டார். ஏனென்று சொன்னால் அவர் நல்ல மேய்ப்பர். நீங்களும் நானும் ஆராதிக்கிற ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அவர் நல்ல மேய்ப்பர். ஆமென். அவர் விட்டுட்டு போயிட மாட்டார். ஹல்லேலூயா. அவர் உங்களுக்காய் ஜீவனை கொடுப்பார், உங்களுக்காய் ஜீவனை கொடுப்பார். எதிரி எவ்வளவு பெருசா வந்தாலும், எதிரி எவ்வளவு பெரியவனா இருந்தாலும் உங்க வாழ்க்கை முடிஞ்சிடும், இனி அவ்வளவுதான், அழிவுதான் அப்படின்னு சொல்லிடுற நிலைமை வந்தாலும் அவர் விட்டுட்டு போயிட மாட்டார். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. பக்கத்துல பார்த்து சொல்லுங்களேன், நல்ல மேய்ப்பன் விட்டுட்டு போயிட மாட்டார். நல்லா சொல்லுங்களேன், விட்டுட்டு போயிட மாட்டார். ஹல்லேலூயா. ஒரு நாளைக்கு உங்களை விட்டுற மாட்டார், ஒரு நாளைக்கு விட்டுற மாட்டார். ஹல்லேலூயா. சிலருங்கிட்ட வந்து சொல்றது, பிரதர் நான் என் பிள்ளைய தான் ரொம்ப நம்பி இருந்தேன், இப்ப பிள்ளை கை விட்டுட்டான். அவன் என் புருஷனை தான் நான் நம்பி இருந்தேன், என் புருஷன் கைவிட்டான். என் மனைவியை தான் நம்பி இருந்தேன், என் மனைவி கைவிட்டானா. கடந்த நாட்கள் ஒரு திருச்சபைக்கு போகும்போது வார்த்தையை கொடுத்துட்டு வெளியே வரும்போது ஒரு சகோதரி வந்து அழுதுட்டே என் முன்னாடி நின்னாங்க. நான் என்னம்மா அப்படின்னு கேட்டேன். பாஸ்டர் உங்களுக்கு கொஞ்சம் பேசணும் அப்படின்னு சொன்னாங்க. என்ன சொல்லுங்க அப்படின்னு சொன்னேன். உடனே அவங்க சொன்னாங்க, அழுதுட்டு அதான் போறா பாருங்களேன் ஒரு பைக்ல, அதான் என் பையன். நான் என்ன அதுக்கு என்ன அப்படின்னு கேட்டேன். அதான் இருக்கிறது பாருங்களேன், அதுதான் எங்கள் வீடு, அது நான் வச்ச வீடு. இன்னைக்கு என் பையன் வீட்டுக்குள்ள என்னை ஏற்ற மாட்டேங்கிறான். அழுதுட்டே கண்ணீர் வடிக்க சொன்னாங்க. வீட்டுக்குள்ள ஏத்தல, என்ன அடித்ததுனால நான் இன்னைக்கு கண்ணாடி ஸ்பெக்ஸ் போட்டிருக்கேன், என் கண்ணில் வச்சு அடித்ததுனால ஸ்பெக்ஸ் போட்டிருக்கேன். இன்னைக்கு காலையில் என் புருஷனாரையும் அடித்தான் அவன். ஹல்லேலூயா. எவ்வளோ வருத்தமான, நான் அவனை தான் நம்பி இருந்தேன். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. இன்னைக்கு சில நேரத்தில் பாதியில் விட்டுட்டு போகிறவங்கள நீங்கள் நம்பி இருக்கலாம். நான் இந்த காலைப்பொழுதில் உங்களோட சொல்கிற வர காரியம், அவர் பாதியில் உங்களை விட்டுட்டு போகிறவரில் உங்களோடு கூட நின்று உங்களுக்காக யுத்தம் செய்து ஓநாய்கள் வந்தாலும் ஓநாய் கைகளிலே உங்களை சிக்கிக் கொள்ளாதபடி உங்களை காக்கிற நேசர். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. அவர் காக்கிற நேசர். அழுதுட்டே அந்த தாயார் சொன்னார். எனக்கு இன்னைக்கும் அதை நினைத்து பார்க்கிறது உண்டு. ஹல்லேலூயா. வாழ்க்கையில் நீ சில பேரை நம்பி இருக்கலாம். நான் சொல்லேன், நீ நம்புகிற ஆண்டவருடைய மேய்ச்சலுக்குள்ளே மந்தைக்குள்ளே நீ வருவாயின்னு சொன்னா உன்னை அவர் கைவிட மாட்டார். ஹல்லேலூயா. அவருடைய மந்தைக்குள்ள நீ இருப்பாயின்னு சொன்னா உன்னை கைவிட மாட்டார். ஹல்லேலூயா. அப்ப முதலாவது அவருடைய மந்தைக்குள்ள இருந்தா என்ன ஓநாய்க்கள் வந்தாலும் பயப்பட தேவையில்லை. ஹல்லேலூயா. பிரதர் பெருசா ப்ராப்ளம் வருது, ஆண்டவர் சொல்றார் பயப்படாத. ஆமென். சத்துரு பெருசா வர்றான், ஆண்டவர் சொல்றாரு பயப்படாத. ஹல்லேலூயா. ஓநாய் கர்ச்சிக்கிறது மாதிரி வருது, ஆண்டவர் சொல்றாரு பயப்படாத. இல்ல சிங்கம் கர்ச்சிக்கிறது மாதிரி வருது, ஆண்டவர் சொல்றது பயப்படாத. ஹல்லேலூயா. ஏன்னா சொல்லுங்களேன், எங்க இருக்கீங்க நீங்க இப்போ? மண்டையில. ஹல்லேலூயா. அவர் உங்களுக்கு மேய்ப்பனா இருக்கிறார். ஹல்லேலூயா. பயப்பட மாட்டேன், நான் பயப்பட மாட்டேன்,
நான் பயப்பட மாட்டேன். இயேசு என்னோட இருப்பதனா, இயேசு என்னோட இருப்பதனா பயப்பட மாட்டேன். நான் பயப்பட மாட்டேன், பயப்பட மாட்டேன், நான் பயப்பட மாட்டேன். இயேசு என்னோட, சத்துரு எவ்வளவு பெருசா வந்தாலும் இயேசு என்னோட இருப்பது. காற்று வீசட்டும், காற்று வீசட்டும், கடல் பொங்கட்டும், காற்று வீசட்டும், கடல் பொங்கட்டும், எனது நங்கூரம் என் இயேசு இருக்கிறா, எனது நங்கூரம் என் இயேசு இருக்கிறா. காற்று வீசட்டும், ஓ கடல் பொங்கட்டும், காற்று வீசட்டும், கடல் பொங்கட்டும், எனது நங்கூரம் என் இயேசு இருக்கிறா, எனது நங்கூரம் என் இயேசு இருக்கிறா. அத நான் பயப்பட மாட்டேன். நான் விசுவாசத்தோடு பாடுங்களேன். பயப்பட மாட்டேன், நான் பயப்பட மாட்டேன். இயேசு என்னோட இருப்பதனா, இயேசு என்னோட இருப்பதனா பயப்பட மாட்டேன். நல்ல விசுவாசத்தோடு சத்தமா இயேசு, glory glory இயேசு. ஒரு முறையோடு நல்ல சத்தமா பயப்பட மாட்டேன், நான் பயப்பட மாட்டேன். நீ பாட பாட எல்லா ஓநாய்களும் ஓடிட்டே இருக்கும் உன் வாழ்க்கையை விட்டு. ஆமென். இயேசு என்ன, இயேசு என், ஹalleluya ஹalleluya. அப்போ ஓநாய்கள் வந்தாலும் நீங்க பயப்பட தேவையில்லை. ஏன்னா நீங்க இயேசுவின் மந்தைக்குள்ள இருக்கிறீங்க. அப்ப இயேசுவின் மந்தைக்குள்ள இருந்தா நீங்க எதை குறித்தும் பயப்பட தேவையில்லை. இரண்டாவது, நீங்கள் இயேசுவின் மந்தைக்குள்ள இருந்தா யோவான் 10ஆம் அதிகாரம் 28ஆம் வசனம் படியில 10:28. ஆமென். போது நான் அவைகளுக்கு நித்திய ஜீவன். அப்போ மந்தைக்குள்ளதாக இருந்தா உங்களுக்கு என்ன உண்டு? நித்திய ஜீவன். சத்தமா சொல்லுங்க, என்ன உண்டு? நித்திய ஜீவன். அப்போ மந்தைக்குள்ளதாக இருந்தா உங்களுக்கு நித்திய ஜீவன் உண்டு. ஹalleluya. நமக்கு இன்னைக்கு நிலையான அந்த வாழ்வுக்காக ஆசைத்து கொண்டு இருக்கிறோம். நிலையான ஒரு நோக்கம் என்னன்னா, பிரதர் நம்ம எதற்காக ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம்னா என்ன சொல்லுவோம்? நம்ம எதற்காக ரட்சிக்கப்பட்டு சர்ச்சுக்கு வந்திருக்கீங்கன்னு கேட்டால் என்ன சொல்லுவீங்க? பிரதர் கொஞ்ச நாளாகவே இடுப்பு வலி, ஆமாம் இங்கே போனால் கொஞ்சம் சரியாகும்னு சொன்னாங்க, வந்தேன். ஆமென். எதற்கப்பா தேவன் ஆராதிக்கிறீங்க? ரொம்ப நாளாகவே என் பிள்ளைக்கு ஒரு காரியத்துக்காக பார்த்துட்டே இருக்க, நடக்கல. ஒரு சிஸ்டர் சொன்னாங்க, இங்கே போய் ஜெபிங்க, அது கிடைக்கும், அது கிடைக்கும். ஹalleluya ஹalleluya ஹalleluya. நான் என் அப்பாவிட்ட கேட்குற ஒரே ஒரு காரியம், அப்பா என் ஜீவன் எப்போ பிரிந்தாலும் அந்த இடத்துல நான் வரணும். ஹalleluya ஹalleluya ஹalleluya. அதுக்கு நான் தகுதி உள்ளவனா இருக்கணும். ஹalleluya. நிலையான வாழ்வுக்காகத்தான் கிறிஸ்தவனாகிய நாம் ஒவ்வொரு நாளும் ஓடிட்டே இருக்கிறோம். அந்த இடத்து தேவன் எனக்காக ஆயத்தப்படுத்தி ஒரு இடத்த என்ன செய்திருக்காரு, வச்சிருக்கிறாரு. அவர் சொல்ற, நான் போறேன், திருப்பி என்ன செய்யறேன், அப்படியே போயிட மாட்டேன், உங்களையும் கூட்டிட்டு போவ, அந்த இடத்துக்கு வருவேன். அப்ப வசனம் சொல்லுகிறது, ஒவ்வொரு கிறிஸ்தவனுடைய வாழ்க்கையில நம்ம நினைத்து பார்ப்பது, அந்த இடத்துக்கு நான் போகணும். ஹalleluya. எனக்காக தேவன் ஒரு வாழ்வை ஆயத்தப்படுத்தி வைத்திருக்கிறார், ஒரு இடத்தை ஆயத்தப்படுத்தி வைத்திருக்கிறார். அது எனக்காக சொந்தமான இடம். இந்த இடத்துல பாடுகள் உண்டு, இந்த இடத்துல கஷ்டம் உண்டு, இந்த இடத்துல வேதனை உண்டு, இந்த இடத்துல கண்ணீர் உண்டு. ஆனா அந்த இடத்துல எல்லாம் மறந்து நான் தேவனை ஸ்துதித்துக் கொண்டிருப்பேன். அது நிலையான இடம். ஹalleluya. வசனம் சொல்லுகிறது, பலத்தின் மிகுதியால தான் கொஞ்சம் வருஷம். ஆமென். அதுக்கப்புறம் நம்முடைய வாழ்க்கை அந்த நிலையான வாழ்வுக்கு நேராகிட்டோம் ஓடிக்கொண்டிருக்கோம். ஹalleluya. ஒரு நிலையான வாழ்வு நமக்கு உள்ளோன்னு சொல்லுங்க. கருத்தை வச்சுட்டு இப்படி காமிங்களேன். ஆமாம், நல்லா காட்டுங்க அப்படி கையை எடுத்து. ஆமாம், நம்புகிறவங்க. ஆமாம், அந்த நிலையான வாழ்வு இருக்கிற நம்புகிறவங்க அப்படி எல்லாரும் கருத்தை கொஞ்சம் சுற்றி காமிங்களேன். நல்லபடியா அல்லையா சொல்ல வேண்டாம், அப்படி காமிச்சா மட்டும் போதும். ஆமாம், அவன் அப்படியே வச்சுட்டு இருந்துட்டு எத்தனை பேர் போக்கு ரெடியாக இருக்கிறீங்க, அவங்க மட்டும் கருத்தை வச்சுத்துங்களேன். ஆமாம், ஹalleluya.
அப்ப அந்த நிலையான வாழ்வுக்காக தான் என் கிறிஸ்தவ வாழ்க்கை ஒவ்வொரு நாளும் நான் ஓடிக்கொண்டிருக்கிறேன். ஒவ்வொரு நாளும் நான் அதற்காக ஆயத்தப்படுத்தி கொண்டிருக்கிறேன். ஒவ்வொரு நாளும் அதற்காக நான் பிரயாசப்பட்டு கொண்டிருக்கிறேன். ஆமென். அப்ப ஆண்டவர் சொல்கிறார், நீ அவருடைய மந்தைக்குள்ள இருந்தா அந்த வாழ்வு உங்களுக்கு உண்டு. ஹல்லேலூயா. அந்த மந்தைக்குள்ள நீங்க வந்தா அந்த வாழ்வு உங்களுக்கு உண்டு. ஹல்லேலூயா. அப்ப நான் 2 காரியம் உங்களோடு பேசினேன். ஒன்று, நீங்க மந்தைக்குள்ள இருந்தா என்ன கிடைக்கும்? நீங்க எதிராளிகளை குறித்து பயப்பட தேவையில்லை. இரண்டாவது, மந்தைக்குள் இருந்தா நித்திய ஜீவன் உங்களுக்கு உண்டு. அப்ப மந்தைக்குள்ள இருந்தா நிலையான வாழ்வு உண்டு. நான் எதை குறித்தும் பயப்பட தேவையில்லை. ஆனால் மந்தைக்குள்ள நான் இருக்கணும்னா எப்படி இருக்கணும்? 3 காரியங்களை மட்டும் நான் உங்களோடு பேசுகிறேன்.